Good afternoon, guys. Welcome back to another video. So in the video, again, we're going to discuss the same usual நம்ம நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர், டைம் சைக்கிள் என்ன ஆகுது, எப்படி சேஞ்ச் ஆக போகுது இப்போ, அண்ட் யோர் வீக்லி வீக்லி லெவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் இந்த வீடியோ வந்து ஐ கீப் இட் ஷார்ட் பிகாஸ் ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் முக்கியமான ஒரு பீஸ் அடுத்த ஸ்டேஜ் நிஃப்டி எப்படி ஆகலாம், மெயின் பீஸ் வந்து அடுத்த வீக் ஆக வரப்போகுது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் நான் எப்படி சொல்லுவாங்க, இன்னைக்கு சில திங்ஸ் டைம் சைக்கிள் பற்றி முன்னாடி தெரியும். அடுத்த மாதம், நெக்ஸ்ட் மந்த்து, அதுக்கப்புறம் மந்த்து எல்லாம் வந்து இந்த பாயிண்ட்டில் தான் டிபெண்ட் ஆக போகுது. தட் இஸ் நெக்ஸ்ட் வீக்கோட டைம் சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நாட் ஓன்லி அந்த எப்படி சொல்லுவாங்க, சில பேர் வந்து டைம் சைக்கிள்ஸ் பற்றி தெரியலன்னா நிறைய பேர் வந்து ஓகே இப்போ வந்து 1000 பாயிண்ட் வரப்போதா, 500 பாயிண்ட் வரப்போதா, டேர்னிங் ஆக போதா, ரிவர்சல் ஆக போதா, அப்படி யோசிப்பாங்க. இல்லை, சில டைம் ஜோன்ஸ் வந்து சம் டைம் சைக்கிள்ஸ் வந்து மைனர் இருக்கும், சில மேஜர் இருக்கும். அது வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். பீப்புள்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாது. நிறைய பேர் வந்து கேன் கற்றுட்டே இருப்பாங்க. அதை பற்றி கோர்சஸ் எல்லாம் இருக்கும். 50,000, 1 lakh தேவையில்லாத நிறைய கோர்சஸ் இருக்கும். அகைன், நான் வந்து யாரும் வந்து டிஸ் பண்ணல, நான் வந்து யாரும் வந்து நெகட்டிவாக சொல்லலை. நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க ஸ்டடீஸ் அப்படி இருப்பாங்க. சில பேர் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க. சில பேர் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. அது வந்து என்னோட பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ ஃபார் பீப்புள் வந்து பேசிக்காக ஸ்கேம் தான் பண்ணுறாங்க. எனிவே, வில் டாக் அபவுட் தட் சம் அதர் டைம். அதெல்லாம் டாபிக் வந்து டிஃப்ரெண்ட் டாபிக். ரைட் நோ நம்ம ஃபோக்கஸ் நம்ம மேலேயே வைக்கலாம். நம்ம லேர்னிங்ஸ் பற்றி, நம்ம ப்ராக்ரஸ் பற்றி அதெல்லாம் விட்டுடலாம். யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு நமக்கு தேவையில்லை. ரீசெண்டாக வந்து சம் பீப்புள் எனக்கு சொன்னாங்க, சார் இந்த சேனல்லாம் எப்படி சொல்கிறாங்க, அதனால் எப்படி இந்த டாபிக் வந்து எடுத்தேன் இந்த வீடியோவில். ஸோ மை ஒன்லி பாயிண்ட் இஸ் ஃபோக்கஸ் ஆன் யர் லேர்னிங். எங்கே உங்களுக்கு லேர்னிங் முக்கியமான இம்ப்ரூவ் ஆகுது மார்க்கெட்டில், அங்கே போயிட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆல்ரைட். ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் வி ஆர் இன் அ வெரி ஸ்மால், எப்படி சொல்லுவாங்க, பாக்ஸில் இருக்கும். எந்த பாக்ஸில் இருக்கோன்னா, எந்த டைலமாவில் இருக்கோன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் மார்க்கெட் எப்படி போக போகுது இந்த பாயிண்ட்லேருந்து. ஸோ பேசிக்காக we are looking for one of two confirmations, two setups. இப்போ மார்க்கெட் ஐதர் இப்படி போக போதா, இர்ரெகுலர் ஃபிளாட் ஸ்ட்ரக்சர் போக போதா. பிஃபோர் ஐ கண்டினியூ ஃபர்தர், நீங்கள் வந்து கண்டிப்பாக எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் கண்டிப்பாக முடியலன்னா நீங்கள் வந்து இப்பயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க வீடியோ. உங்களுக்கு புரியாது திங்ஸ் எல்லாம். எலியட் வேவ் ஓட ரீசன்ஸ் நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்குது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எலியட் வேவ் தான். அது நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு என்னோட மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு சொல்லியிருக்கேன். ஓகே, எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் அவைலபிள் ஆன் யூடியூப். அட்வான்ஸ் வந்து அகைன் டிஃப்ரெண்ட் லெவல், அது வந்து ரொம்ப ஹை லெவல். ஃப்ரீயாக நீங்கள் படிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாத்திலையுமே ஒர்க் ஆகும். 1 மினிட்லேருந்து 15 மினிட், 15 1 hour. ரூல்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும். கிரிப்டோ, கோல்டு, சில்வர், ஃபோரெக்ஸ் நீங்கள் இஷ்டத்துக்குள்ள நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஒன்லி திங், ரூல்ஸ் வந்து டிலிஜென்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். நவ் we are looking for irregular flat pattern. Now irregular flat pattern நம்மளுக்கு வந்து LRHPS பற்றி தெரியும், லோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஓகே, லோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் பற்றி நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ இப்படி வந்ததுன்னா எனி ஃப்ளாட் பேட்டர்ன் ஹியர், இட் வில் பி அ வெரி ஃபாஸ்ட் டவுன் மூவ். அதுக்கப்புறம் ரைட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வி ஹேவ். அதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் எப்படி தேவைன்னா, இந்த பாயிண்ட்ல போய் மார்க்கெட் இந்த வேவ் மட்டும் பிஏ வேவாக மாறணும். பி வேவ் மாறணும், அப்போ தான் வரப்போது சி வேவ் கேரண்ட் கன்ஃபார்ம் வரதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பெரிய டவுன்ஃபால் பற்றி யோசிக்கலாம். இது 1 hour சார்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் பற்றி சொல்கிறேன். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இது வந்து இர்ரெகுலர் ஃப்ளாட்டாக இருக்கா இல்லையான்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்து எப்படி யோசிக்கலாம், நெக்ஸ்ட்டு வந்து எப்படி யோசிக்கணும்னா, இது இர்ரெகுலர் ஃப்ளாட்டாக இல்லைன்னா இந்த பாயிண்டில் மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே போக போகுதா, அது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டயகனல் பற்றி யோசிக்கலாம். அப்படி நம்ம யோசிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ அட் திஸ் பாயிண்ட் நம்ம எப்படி எங்கே படிக்கணும்னா, இந்த பிட் மட்டும் கிளியராக படிக்கணும் நம்ம. ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் கோ டவுன் டு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போகலாம். ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போயிட்டு பார்க்கலாம். ரைட் நவ் இப்போ வந்து இட்ஸ் வெரி கிளியர். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பாயிண்ட் நம்பர் 1, இது வந்து 3 வேவ் பேட்டர்னில் தான் வருது ஸ்டார்டிங். நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கோங்க, இது வந்து திரும்பி ரிட்டெஸ்ட் ஆக போகுதுன்ட்டு ஃப்யூச்சரில்.
எப்போ ரீடெஸ்ட் ஆகும் எப்போ ஆகாது அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட். ஆனால் நம்மளுக்கு தெரியும் இந்த இந்த லெவல் திரும்பி வரணும். வென்ஸ் கீழே பொறுத்து ஸ்ட்ரக்சரெல்லாம் ஆஃப்டர் இட் ஃபினிஷஸ் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்கே வந்துருக்கணும். ஏன்னா ஐ டோல்ட் யூ லாஸ்ட் வீக் வீடியோவில் இந்த பாயிண்ட் பிரேக் ஆக உடனே இந்த பாயிண்ட் தெர் வாஸ் லாட் ஆஃப் எப்படி சொல்லுவாங்க ட்ராப்ஸ், நிறைய ட்ராப்ஸ் இருந்தது, நிறைய ஆர்டர்ஸ் இருந்தது. புல்ஸ் ஓட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அந்த புல்ஸோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு மீனிங் என்ன? ஸோ புல்ஸ் வந்து பை பண்ணும்போது லாங் பற்றி யோசிப்பாங்க. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு மீனிங் என்னன்னா ஷார்ட்ஸ் ஆகும். ஸோ இந்த பைக்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் எக்ஸிட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஷார்ட் தான் பண்ணணும். உங்கள் எஸ்எல் வந்து திரும்பி ஷார்ட் தான். ரைட்? மார்க்கெட்டில் மார்க்கெட் தெரியாது நீங்கள் வந்து எஸ்எல்ல வந்து போட்டிருக்கீங்களா இல்லை, நீங்கள் வந்து ஷார்ட் அங்கே போட்டிருக்கீங்க. எதுக்கு ஷார்ட்னா அந்த பழைய பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது தான். ஸோ அப்படியே புல்ஸோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு ஷார்ட் ட்ரேட் ட்ரிகர் ஆச்சு. ப்ளஸ் நிறைய பேர் வந்து இது கீழே பேர்ஸ் வந்து லிமிட் ஆர்டர் போட்டிருப்பாங்க என்ட்ரி பண்ணணும். ஸோ டபுளாக ஃபோர்ஸில் வந்தது. ஆஸ் சூன் அஸ் இந்த லெவல் கொஞ்சம் ஆச்சு பிரேக் ஆச்சு, உடனே எல்லாம் ட்ரிகர் ஆச்சு, ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாறிச்சு இந்த பாயிண்ட்ல. ஓகே, ஸோ அது நம்ம கையில் இல்லை. வி ஹேவ் டு லிசன் டு என்ன மார்க்கெட் சொல்லுது. தட் இஸ் த ரீசன் நான் சொன்னேன் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். நான் வீக்லேயே சொன்னேன் லைவ் மார்க்கெட்லேயே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் மாறிச்சு. நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் இப்போ. ஆல்ரைட், ரைட் நவ் நம்ம 15 மினிட் டைம் ஃப்ரேமை பார்க்கும்போது இட்ஸ் வெரி கிளியர். நான் எப்படி யோசிக்கிறேன்னா இந்த பாயிண்ட்ல வெரி சிம்பிள். மண்டே மார்னிங் திஸ் இஸ் சம் சார்ட் ஆஃப் அ கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து 1 பிட் தான். திஸ் இஸ் 1 பிட். புது பிட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பிட் சொல்கிறேன், இது ஜஸ்ட் மீனிங் லெக் தான். நீங்கள் வந்து வேறு மீனிங்கில் எடுத்துக்காதீங்க. பிட்டுனா லெக் மூவ். ஆல்ரைட், இந்த வேவ் சொல்லலாம். ஸோ நான் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி போட்டால் கரெக்டாக 38லேருந்து 50% ஜோன் வரைக்கும் வருது. ரைட், 38லேருந்து 50% ஜோன் வரைக்கும் ரீட்ரேஸ் ஆச்சு இது. அண்ட் வி சா நியூ லோ. கொஷன் இப்போ எப்படின்னா இது வந்து நியூ லோ கம்ப்ளீட் ஆச்சா இல்லை இது வந்து கரெக்டாக இர்ரெகுலர் ஃப்ளாட்டாக போக போதா? ரீசன் என்னன்னா திஸ் பாயிண்ட் ஹியர் இந்த வேவ்லேருந்து திஸ் பாயிண்ட் வந்து 3 வேவ் தான் மாறிச்சு மார்க்கெட் சோஃபார் இவ்வளோ பாயிண்ட் வரைக்கும். ஸோ 3 வேவ்ல ஏதாச்சும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக ஏ பி சி வாட் எவர் 3 வேவ் தான் இருந்தாலும் ஸோ சி வேவ் இருந்தால் இது வந்து இம்பல்ஸாக மாறணும். ரைட், இதையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இம்பல்ஸாக எனக்கு தெரியல, மாறல ரைட் நோ அட் த மூமெண்ட். எதுக்குன்னா I'll just go down to smaller time frame, அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியுது. அட் திஸ் பாயிண்ட் ஹியர் நம்ம சைட்வே ஸ்ட்ரக்சர் ஆகலாம். இல்லைனா இது வந்து 1 2 3 4 ஆகி உடனே 5th ஆகலாம். ரைட், ஸோ இஸ் கம்ப்ளீட் சி வேவ். இது வந்து ஏபிசியாக மாறிச்சு. இது வந்து ஏ வேவ் பி வேவ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிக்குள்ளே ஏபிசி வருது. சி வேவ் வந்துச்சுன்னா திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம திரும்பி I'll go back to ஹையர் டைம் ஃப்ரேம் 1 டைம் போகலாம். ஸோ தட் இல் பி கிளியர். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணுறேன் டாட்ஸ். மல்டி டைம் ஃப்ரேம் நான் வந்து டாட்ஸ் கனெக்ட் பண்ண போகிறேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி யோசிக்கிறோன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வரலாமா, அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இந்த பிட் மட்டும் படிக்கணும். இந்த பிட் மட்டும் படிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வி கேன் திங்க் அபவுட் ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்காக மண்டே அட்லீஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்ன தேவைன்னு நம்மளுக்கு இது வந்து சைட்வேஸ் அப்போ போதா. ஏன்னா சைட்வேஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேரண்டி தெரியும் இன்னும் ஒரு லோ வரப்போகுதுன்ட்டு. ஆல்ரைட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சினாரியோ. எதுக்கு எப்படி நான் யோசிக்கிறேன்னா இந்த பாயிண்ட்ல 3 வேவாக மாறிச்சு மார்க்கெட். எஸ் தேர் இஸ் ஒன் சின்ன ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து சொன்னதுக்கு காரம் எப்படி 3 வேவ்ல வேவ் 5 முடியுதுன்னா எங்கே காமிக்கிறேன். ஸோ திஸ் பாயிண்ட் ஹியர் திஸ் இஸ் ஒன் டிஃப்ரெண்ட் அனாமலி. எதுக்கு இப்படி ஆச்சும் தெரியல. திஸ் இஸ் அ 3 வேவ் பேட்டர்ன். வேவ் 5 முடியுது இங்கே. வேவ் 5 அப்படி முடிய ஆகப்படுது. இட்ஸ் நாட் ஃபினிஷ்ல தட் வேவ் 5 இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இந்த பிட் பார்த்தீங்கன்னா 3 வேவ்ல ஃபினிஷ் ஆச்சு, பெரிய ரிவர்சல் வந்துச்சு. ஆல்ரைட், சூப்பர். இப்படி ஆகலாமா இல்லையா? நோ, ரூல்ஸில் கிடையாது இதெல்லாம். திஸ் மூவ் ஹியர் சி திஸ் தெர் இஸ் நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். உடனே மெதுவாக அப்படி ஸ்லோவாக போய் ஃபாஸ்ட் அப்படி ரிவர்ஸில் வந்துச்சு. டம்ப் அண்ட் பம்ப் இப்படி இட் ஷுட் நாட் ஹேப்பன்.
இது வந்து ரூல்ஸில் இல்லை. எதுக்கு காரணம், எதுக்கு இப்படி ஆகுதுன்னா ரீசன் என்னன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஹெச்எஃப்டிஸ் நிறைய நிறைய ஹெச்எஃப்டிஸ் வராங்க இந்தியன் மார்க்கெட்டில், ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ். அவங்க பவர்ஃபுல் ஆல்கோஸ் தான் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணது பொசிஷன்ஸ் இன்னொரு ஆல்கோ வந்து திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படியே. ஸோ பேசிக்காக தே ஆர் ஃபைட்டிங் அமாங்ஸ் ஈச் அதர். இல்லைன்னா அவங்க வந்து ஏதாச்சும் புது டெஸ்ட் பண்ணுறாங்களா, ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்க வந்து 1000 crores போடுவாங்க, 500 crores போடுவாங்க, அந்த லெவலில் ஆடுவாங்க, ரைட்? ஸோ தட் வில் கண்டிப்பாக மார்க்கெட் மூவ் ஆகும். எனிவே, ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்னா ரைட் நவ் வில் ஃபோக்கஸ் ஆன் வாட் வி ஹேவ் பவர், ப்ரைஸ் அண்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் திங் இது வந்து இர்ரெகுலர் ஃப்ளாட்டாக மாறப்போதா, இந்த ரிவர்சல் வரப்போதா, இங்கே எப்படி ஒரு இம்பல்ஸாக வரப்போதா, எப்படி we are going to see that first. நம்ம மண்டேல நெக்ஸ்ட் வீக் இப்படி வந்ததுன்னா நம்மளுக்கு கேரண்டி திரும்பி இன்னொரு லோ வரப்போகுதுன்ட்டு. ஆல்ரைட், திரும்பி இன்னொன்று லோ வரப்போகுதுன்ட்டு. ஸோ நான் வந்து மிட் வீக்கில் வந்து ஐ வில் கம் அண்ட் அப்டேட் எப்படி வரப்போகுது, எப்படி லோ பற்றி யோசிக்கலாமா இல்லையா, இல்லைன்னா இந்த கண்டினியூஸாக மேலே போகுதா, அது வந்து வில் டிஸ்கஸ் தட் நடு வீக்கில். ஃபர்ஸ்ட் அந்த கன்ஃபர்மேஷன் தேவை. இல்லை இது வந்து தாண்டி போகல, இப்படி போச்சுன்னா, ஸ்லோவாக மெதுவாக போய் இப்படி போச்சுன்னா, இது வந்து ஐ கேன் டேக் திஸ் இந்த பாயிண்ட்லேருந்து ஏ வேவ் எடுத்துக்கலாம், இது பி 1 2 3 4 5th, ரைட்? 3 4 5 பற்றி யோசிக்கலாம், ரைட்? ஸோ இட் டிபெண்ட்ஸ் எப்படி வரப்போகுது ஸ்ட்ரக்சர் எப்பன்ட்டு. ஆல் ரைட், ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வில் லுக் ஃபார் புல் பேக் இன் த மார்க்கெட். கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் ரேலி, அப்படி 500 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் ரேலி, 300 to 500 எனக்கு தெரிஞ்சு 400 மினிமம் ஆகணும். அப்படி இப்படி ஆச்சு, இந்த ஸ்ட்ரக்சர் ஆச்சுன்னா மினிமம் இந்த ஹை திரும்பி வரணும் 23,200. எனிவே அதெல்லாம் வந்து அப்புறமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு க்ளூ வேணும் மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்ட்டு. ஸோ சைட்வேஸ் ஆச்சுன்னா எப்படி ஆகலாம், மார்க்கெட் எப்படி திரும்பலாம். ஸோ இப்படி சைட்வேஸ் ஆச்சுன்னா, ஸோ ஐ கோ டு ஹையர் டைம் ஃப்ரேம் ஒன்ஸ் 1 hour சார்ட் போகிறேன். ஸோ நான் வந்து சொல்கிறது கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ்க்கு தான் இது வந்து ஈஸியாக புரிஞ்சிடும், பிகாஸ் தே ஆர் ப்ராக்டிஸிங் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ், டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் எல்லாம். ஸோ யாரெல்லாம் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் இன்னும் போகலை யோசிக்கிறீங்க, ஆல் தட் இஸ் ஃபைன். பட் நான் சொல்கிறது இந்த வீடியோ மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சப் வேவ்ஸ், மெயின் வேவ்ஸ், மல்டி டைம் ஃப்ரேம் எல்லாம் கம்பைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஆல் தட் இஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்படி ஆச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னொன்று லோ வரப்போகுதுன்ட்டு. ஆல் ரைட், தென் இந்த மூவ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ABCDEயாக மாறிடும். ஆல்ரைட், ஸோ அப்படின்னா இந்த பாயிண்ட் ஃபியூச்சரில் திரும்பி கண்டிப்பாக வரும். ஆல்ரைட், மேபி மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகலாம் ஃப்ரெஷ் புல்லிஷ் ரன், பெரிய புல்லிஷ் ரன். இல்லை நம்ம வந்து ஃபெப் எண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ வில் சி தட் அந்த டைமில். ஆனால் நான் ஸ்மால் பிட் இந்த பிட் யூஸ் பண்ணிட்டு தான் எல்லாம் மேலே கீழே தலைகீழே போட்டு ஃபோகாஸ் பண்ணுறேன். ஸோ எவ்ரி திங் அடுத்த வீக்கில் டிசைட் ஆக போகுது. ஏன்னா இட் இஸ் டைம் சைக்கிள் வரப்போகுது. அதில் டைம் சைக்கிளோட மைனர் டைம் சைக்கிள் ஜோன் வரப்போகுது 18th 21st வரைக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் தான் பார்க்கணும் இதை டெய்லி சார்ட்டில். ஆனால் நான் சார்ட் கிளாரிட்டிக்காக நான் 1 hour சார்ட் யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் தான் பார்ப்போம். இங்கே வந்து லாஸ்ட் டைம் மேஜர் டைம் ஜோன், ஓகே, மேஜர் டைம் ஜோன் வந்து மைனர் இல்லை, மேஜர். ஸோ மேஜரில் கண்டிப்பாக ஏதாச்சும் புது பெரிய மூவ் ஸ்டார்ட் ஆகணும் யூஸ்வலாக. இந்த டைமில் என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு லோ வந்துச்சு, பிகாஸ் நம்ம திரும்பி நான் FRVP வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபேக் மூவ் ஜான்வரி மந்தோட ஃபேக் மூவ் இருக்குது. 70% ரீட்ரேஸ் ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ், ஆல்மோஸ்ட். நடுவில் ஸ்ட்ரக்சர் மாறிச்சு, இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீட்ரேஸ் ஆகிடும். ரைட் நவ் எப்படின்னா, நீங்கள் நான் லாஸ்ட் வீக்லி வீடியோ சொல்லும்போது ஒரு டைம் ஜோனுக்கு இன்னொரு டைம் ஜோனுக்கு நடுவில் ஏதாச்சும் ஸ்விங் வரணும், சின்ன ஸ்விங் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். சப்போஸ் இந்த பாயிண்டில் ஹை வந்துச்சுன்னா இங்கே லோ வரணும்னா, ஹை வந்துச்சுன்னா லோ வரணும், நடுவில் ஒரு மைனர் ஸ்விங் ஹை திரும்பி வரணும். இப்படி இந்த இதுக்காக. ஸோ இப்படி லோ இங்கே வந்துச்சுன்னா, ஸோ இப்போ ஹை வருதுங்க. இந்த ஹைக்கு லோவுக்கு நம்மளுக்கு தெரியல அந்த டைம் லைவ் மார்க்கெட்டில் கன்ஃபார்மாக இது வந்து ஹை ஆயிடுச்சா மார்க்கெட்டில், பிகாஸ் எக்ஸாக்ட் டைம் ஜோனோட எண்டில் ஆச்சு ஹை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லோ.
ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஹை வந்து தாண்டி டைம் ஜோனோட ஹை தாண்டி போச்சுன்னா, அப்பதான் நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும் இது வந்து லோ கன்ஃபார்ம் ஆச்சு. இல்ல இந்த லோ வந்து திரும்பி பிரேக் ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ லைவ் மார்க்கெட்ல நான் போட்டது பிளான் எப்படின்னா, நம்மளுக்கு யூசுவலா மூவ் மிஸ் பண்ணாம எப்படி நம்ம யோசிச்சோம்னா, பெரிய டைம் சைக்கிள் இல்லாம நம்ம சின்ன டைம் சைக்கிள் யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்மால் ஸ்மால். ஸோ 4th ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து 4th ஒரு மார்க்கெட் ஆப்போசிட் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும்ப்பான்ட்டு யோசிக்கோங்க. ரைட்? ஸோ 4th இருந்துச்சு. அடுத்தது அப்டேட் நான் குடுத்தேன். 7th 14th வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிங் மூவ் தான் வரப்போகுது. ஆப்ஷன் பையருக்கு, ஃபியூச்சர் பிளேயருக்கு நல்லா வீக் இருக்கும். வி டிஸ்கஸ் தட். ரைட்? ஸோ வி ஹேட் அ 7th வி ஹேட் அ மைனர் ஸ்விங் ஹை. அது வந்து கண்டினியூவே போச்சு 14th வரைக்கும். ரைட்? வி ஹேட் அ குட் ஸ்விங் லோ. ரைட்? குட் ஃபால். ஒரே ட்ரெண்டிங், ஒரே மூவ்ல ட்ரெண்டிங்ல போச்சு. ஸோ நம்ம வந்து பெரிய டைம் ஜோன் யூஸ் பண்ணாம, மூவ் மிஸ் பண்ணாம, நம்ம வி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கேப்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால். அதில் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மெத்தட் நான் சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுன்ட்டு. ஆல்ரைட்? ரைட் நவ் நெக்ஸ்ட் வீக் நான் சொல்கிறது மெத்தட் எல்லாம் இப்போ இப்படி போய் மார்க்கெட் இப்படி வந்துச்சுன்னா, இங்கிலேருந்து புது வேவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பார்க்கலாம். நோ இஷ்யூஸ் தட். நடுவில் ஐ டோல்ட் யூ இது வந்து ஒரு ஸ்விங் டைம் ஜோனுக்கு, சாரி ஒரு டைம் சைக்கிள் ஜோனுக்கு, இன்னொரு டைம் சைக்கிள் ஜோனுக்கு நடுவில் எனக்கு ஸ்விங் தேவை. ரைட்? ஸோ இவங்க வந்து ஹை வருதுன்னா லோவர் ஹை இருக்கலாம், இது ஹையர் ஹை இருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது, லைவ் மார்க்கெட்டில் தெரியாது. ஸோ லோவர் ஹை இருக்கலாம், ஹையர் ஹை இருக்கலாம், தேவையில்லை நம்மளுக்கு. அது அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, நடுவில் ஒரு ஸ்விங் வரணும். இந்த 2 டைம் ஜோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு ஸ்விங் வரணும். ஸோ இங்கே வந்து ஸ்விங் லோ வருதுன்னா இப்படி போய் ஒரு ஹை போட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் கீழே ஆக போகுது, நம்ம அப்படி யோசிக்கலாம். சேம் திங் சப்போஸ் இங்கே வந்து லோ வரப்போகுதுன்னா நடுவில் வந்து நமக்கு ஹை தேவை. இந்த டைம் ஜோன் நடுவில், 2 டைம் ஜோன் நடுவில் ஒரு ஹை தேவை. ஆனால் இவ்வளோ ஹை இன்னும் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா ஹை இன்னும் வரல. ஸோ எப்படி யோசிக்கலாம், இது வந்து மைனர் டைம் ஜோன் தான், ஒரு பெரிய மூவ் வராமல் இருக்கலாம் இப்படி. ஓகே, மைனர் சின்ன டைம் ஜோன் தான் இது. இட் இஸ் நாட் அந்த அந்த அளவுக்கு பவர் கிடையாது இல்லை. ஸோ இந்த டைம் ஜோனில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ட்ரெண்ட் சேஞ்ச் தான் யோசிப்பாங்க. டைம் ஜோன்ஸ் எல்லாம் யூஸ்வலாக ரிவர்சலுக்காக, ட்ரெண்ட் சேஞ்ச்காக, இல்லைன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1000 பாயிண்ட் ரேலி வந்தது, டைம் ஜோன் எக்ஸாக்டாக முடிஞ்சதுக்கப்புறம் 1000 பாயிண்ட் ஃபால் வந்தது. ஸோ இட் இஸ் பவர். இது வந்து மேஜர் டைம் சைக்கிள்ஸ் ஒன் பவர். அடுத்து வரப்போது மார்ச்சில் டைம் சைக்கிள்ஸ் எல்லாம் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே இந்த நம்ம டைம் சைக்கிளோட வீடியோவில். ஓகே, மார்ச்சில் இருக்கிற டைம் ஜோன் எல்லாம் நான் வந்து ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கேன். அங்கே வேணும்னா நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ரைட் நவ் நம்ம பிளான் எப்படின்னா, மண்டே தான் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு சைட்வேஸ் மூவ் வரப்போதா, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் டவுன் மூவ் வரப்போதா, இல்லை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட்ரேஸ் ஆகி இப்படி வரப்போதா, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் டவுன் மூவ் வரப்போதா, இல்லைன்னா மெதுவாக போய் மார்க்கெட் இப்படி 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 பண்ணிட்டு கீழே வரப்போதா. இது வந்து சான்சஸ் எனக்கு பிடிக்காது. ஏன்னா பிகாஸ் திஸ் வில் கிரியேட் மோர் டவுட் கிரியேட் பண்ணுவோம் இந்த மூவ். டைம் சைக்கிளுக்கு ப்ரைஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக க்ரியேட் ஆகிடும். ரைட்? ஸோ ஏன்னா நடுவில் இருக்கிற ஸ்விங் கிடையாது, நடுவில் ஸ்விங் இல்லை. இங்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது உடனே ஸ்ட்ரெயிட்டாக மூவ் வந்துச்சு. எனிவே வில் டிஸ்கஸ் தட் லேட்டர். இப்போ வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, நம்ம ஸ்ட்ரக்சர் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வந்துச்சு. நவ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் நம்ம ப்ரைஸ், நம்ம வைப்ரேஷன் லெவல் பற்றி. ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம ரொம்ப டீப்பாக பேசிட்டோம் வைப்ரேஷன் பற்றி. நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆச்சு. யாருக்கெல்லாம் இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் போடுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து திரும்பி பெரிய ஃபுல்லுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இல்லைன்னா நான் எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு புரியுதா இல்லையான்ட்டு. எனிவே திரும்பி அட்ஜஸ்ட் கிவ் சும்மா ஒரு மெதுவாக ஒரு ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பேன். நம்ம யூஸ் பண்ணுறது மெத்தட் என்னென்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நான் எதுக்கு ஃப்ரீயை கொடுக்குறேன் இந்த பவர்ஃபுல் மெத்தட் எனக்கு தான் தெரியும். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து அந்த ஓனர் நீ வந்து ஹீரோ அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. நான் வந்து அதெல்லாம் யாரெல்லாம் கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து பிளாக் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து ஃபேக் எப்படி பண்ணுவாங்க. எனிவே அது வந்து தேவையில்லாத டாபிக் ரைட் நவ். பட் திரும்பி லெட்ஸ் கெட் பேக் டு டாபிக். வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். வைப்ரேஷன் லெவல்னா என்னது?
சிம்பிள். வைப்ரேஷன் லெவல் சிம்பிள், ஒன்றும் இல்லை, காம்பினேஷன் ஆஃப் ப்ரைஸ் ப்ளஸ் டைம். ரைட். ஸோ ஸ்டார்டிங் வீக்கோட ஸ்டார்டிங்கில் நம்ம கிட்ட என்ன இருக்கும், லெவல்ஸ் இருக்கும், எல்லா லெவல் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டைம் ஜோன் இருக்கும். ரைட். ஸோ அந்த டைம் ஜோனில் வந்து மார்க்கெட் போய் எந்த லெவல் டச் பண்ணும்போது, எந்த லெவல் டச் பண்ணுது அந்த லெவல் நம்மளுக்கு வைப்ரேஷன் லெவல் ஆகும். ரைட். இந்த லெவல்ஸ் இல்லாமல் வேற ஏதாச்சும் லெவல் இருந்தால் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணுவேன். எப்படி லாஸ்ட் வீக் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்தது லெவல், நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ரைட். 23,330. ஓகே, டன். இப்போ வந்து வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வந்து கண்டுபிடிக்க மாட்டோம்ப்பா. ரியலாக சொன்னால் நம்ம கால்குலேஷனில் இருக்காது, மார்க்கெட் தான் போயிட்டு டிசைட் பண்ணுவோம். ரைட். அப்படி நம்ம மாற்றணும் உடனே. ஸோ வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிச்சிட்டோம் பை ஹெல்ப் ஆஃப் மார்க்கெட். அதுக்கப்புறம் நம்ம எப்படி யோசிக்கணும், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக போதா இல்லை இது கீழே சஸ்டெயின் ஆக போதா. மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம புல்லிஷ் செட்டப் பார்க்க போகிறோம், கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம பேரிஷ் செட்டப் பார்க்க போகிறோம். இப்போ என்னாச்சு மார்க்கெட்டில் லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் பேரிஷ் செட்டப்பாக வந்து. அகைன் நான் வந்து சும்மா இந்த லெவல்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணல, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இது பின்னாடி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ரெஸ்பெக்ட் ஆகுது லெவல்ஸ். ரைட். 500 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் வீக். அந்த வீக் முன்னாடி எதுவுமே வரல. சேம் மெத்தட், எல்லாமே சேம். இங்கே இருந்துச்சு வைப்ரேஷன் லெவல், எதுவுமே வரல, மார்க்கெட் சாப்பியாக போச்சு. அந்த வீக் முன்னாடி இங்கே இருந்தது வைப்ரேஷன் லெவல், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு மார்க்கெட், கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் ரேலி. ஸோ 3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு வந்தது. கேப்சர் என்ன பண்ணணும் ப்ராக்டிக்கலாக, இதோட பாதியும் பண்ணீங்களா, ஹாஃப் பண்ணீங்களா, 600 பாயிண்ட்ஸ் 650 பாயிண்ட்ஸ் பண்ணீங்களா போதும். இது வந்து ரொம்ப சூப்பரான 3 வீக்ஸில் 650 பாயிண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா ரொம்ப கிரேட். ஓகே, அவ்வளோவும் பிடிக்க தேவையில்லை. 300 200 பாயிண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா சூப்பர், லிட்ரலாக ஒரு லாட்க்கு அது போதும். பட் அகைன் நான் வந்து சொல்கிறது ஃபார் ப்ராக்டிஸ் தான், டோன்ட் யூஸ் இட் இந்த லைவ் மார்க்கெட். நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் இது அடி வாங்க போறீங்கன்னா, பிகாஸ் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் டிஃப்ரெண்ட், உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் டிஃப்ரெண்ட். நான் டே அண்ட் நைட் நியர்லி 10 hours மார்க்கெட் பார்க்குறேன். ரைட். நான் அடுத்த வீக் சேம் திங் 20th Feb, இது வந்து தேர்ஸ்டே வருது. தேர்ஸ்டேக்கு வந்து டைம் ஜோன் இருக்குது, அஃபிஷியல் டைம் ஜோன் நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுறது 12:45 2:30 வரைக்கும். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், எந்த லெவல் போய் டச் பண்ணது மார்க்கெட், தென் அந்த லெவல் நம்ம வந்து வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிச்சிட்டு அப்போ தான் நம்ம யோசிப்போம். ஆனால் கொஸ்டின் என்னன்னா, தேர்ஸ்டே வருது, இது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே என்ன பண்ண போகிறோம், இப்போ அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணுமா? ஸோ இதெல்லாம் வீக்லி லெவல்ஸ். 15 minute சார்ட் இருக்குல்ல, இதெல்லாம் வீக்லி லெவல்ஸ். வீக்லி லெவல்ஸ் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன், சார்ட் டெலிகிராமில் போடுவேன். நீங்கள் வந்து திரும்பி இந்த வீடியோ வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுவீங்களா இல்லையான்ட்டு. ஸோ இன்னொரு டைம் ஜோன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து அஃபிஷியல் மெத்தட் கிடையாது, இன்னொரு டிஃப்ரெண்ட் மெத்தட் இது. 18th நீங்கள் வந்து இது வந்து லெட் மீ கேல்குலேட், 13:45. 13:45னா 1:45 PM 2:30 PM. எப்போ? 18th டியூஸ்டே. நீங்கள் இந்த டைம் ஜோன் யூஸ் பண்ணிக்கோங்க, நடுவில் இருக்குது டைம் ஜோன். பிகாஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணாமல் எவ்வளோ தேர்ஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணால் நீங்கள் வந்து நடுவுலேயே 18th யூஸ் பண்ணலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்கு அந்த லெவலுக்கு கேரண்டி கிடையாது, ஆனால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன பார்க்கணுங்க, திரும்பி எந்த லெவல் டச் பண்ணது மார்க்கெட் டச் பண்ணியாச்சுன்னா ஒரு வைப்ரேஷன் லெவல் வந்துடும். அந்த வைப்ரேஷன் லெவல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா இல்லையா, இது கீழே சஸ்டெயின் ஆகுதா அப்படி. ரைட். ஸோ 2 டைம் ஜோன் கொடுத்துட்டேன். ஒன் அஃபிஷியல், இது வந்து தேர்ஸ்டே தான் வருது. அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஓகே சூப்பர், இல்லைன்னா அன்அஃபிஷியலாக நீங்கள் வந்து அன்அஃபிஷியல்னால் டிஃப்ரெண்ட் மெத்தட், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் வீக் நான் அப்படி தான் கொடுத்தேன். எப்படி இந்த மூவ் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க, எதுக்கு தெரியல. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருந்தேன், நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிஸ் பண்ணுறதுக்கு அவங்களாம் நான் வந்து இன்னும் ஒரு புது டைம் ஜோன் கொடுத்தேன், இங்கே வந்தது. ஆனால் ரிவர்சல் வந்தது இந்த பாயிண்ட்லேருந்து. ஆனால் அந்த அளவுக்கு இட் டிட் நாட் டச் ப்ரைஸ், இந்த லெவல்ஸ் எல்லாம் டச் பண்ணலை. ரைட். ஸோ நான் வந்து தேர் இஸ் நோ வைப்ரேஷன் லெவல். வைப்ரேஷன் லெவல் இல்லைனா நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ரைட். ஸோ வைப்ரேஷன் லெவல் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம ரூல்ஸில் முக்கியமான பாயிண்ட் அதுதான், வைப்ரேஷன் லெவல் வேணும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்ம வந்து புல்லிஷ் இல்லைன்னா பேரிஷ் பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், செட்டப் பண்ணும்போது வந்து நம்ம கைக்கு வராது. ஆல்ரைட்.
ஸோ திஸ் இஸ் யோர் வீக்லி லெவல்ஸ். நான் இன்ட்ராடே லெவல்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே சிம்பிள் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் திரும்பி வந்து அப்டேட் பண்ணேன். 23,075 we had your vibration level intraday-காக 4 minute chart யூஸ் பண்ணுறோம். தென் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட கொஞ்சம் டெமோவாக கொடுத்தேன் எப்படி இருக்கலான்ட்டு. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் மெம்பருக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி, அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ்க்கு ஏற்கனவே தெரியும். இது வைப்ரேஷன் லெவல் மேலே தாண்டி போனோம், ப்ளஸ் நம்ம சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆகணும். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான். சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து யூடியூப்பில் போடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஆனால் யாருக்கெல்லாம் தேவை, நான் 2 வாட்டி கேட்டேன், யாருக்கெல்லாம் தேவை அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன், ஃப்ரீ வெர்ஷன் நான் வந்து யூடியூப்பில் போட போகிறேன், யாருக்கெல்லாம் தேவை அது. அந்த லெவலுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. நிறைய பீப்புள்ஸ் வந்து எனக்கு எந்த எனர்ஜி வரல. ஸோ நான் வந்து ஓகே வெயிட் பண்ணுறேன், எப்போ வருது நான் அப்போ போடுவேன்ட்டு. எனக்கு அந்த எப்படி சொல்லுவாங்க, சீக்கிரத்து ஐ எம் நாட் வெரி ஹரியில் இல்லை. நான் வந்து ரெடியாக நீ அந்த ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ஓகே சார் போடுங்க சார், கண்டிப்பாக சார் நான் ரெடியாக இருக்கேன். யாரெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க படிக்கிறதுக்கு அவ்வளோ போடுவேன். ஸோ நீ இஷ்டம், யாவிஷ், நீ வந்து லைக்ஸ் ஆர் வாட் எவர் ஷேர் பண்ணுறீங்கன்னா அப் டு யூ கைஸ். வாட் ஹேப்பன் ஹியர், வெரி சிம்பிள். மார்க்கெட் சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆச்சு, ஆனால் வைப்ரேஷன் லெவல் தாண்டி மேலே சஸ்டெயின் ஆகலை. ஸோ புல்லிஷ் செட்டப் கிடையாது இங்கே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், திரும்பி மேலே போதா இல்லைன்னா கீழே வரப்போகுது. கீழே வந்து இட் ப்ரோக் த சூப்பர் ட்ரெண்ட், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபாலோ வந்தது, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ். வெரி குட், இன்ட்ராடேக்காக 200 பாயிண்ட்ஸ்னால் ரொம்ப நல்லது, ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் ஆன் ஃப்ரைடே. சேம் மெத்தட் நம்ம வந்து மண்டே யூஸ் பண்ண போகிறோம். டைம் ஜோன்ஸ் 2 இருக்குது, 9:39, 1:27. இது வந்து எதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா 4 minute சார்ட்னால. ஸோ திரும்பி என்ன பார்க்க போகிறோம், எந்த லெவல் போய் டச் பண்ணது மார்க்கெட் இந்த டைம் ஜோனில் எக்ஸாக்டாக, அந்த டைமில் நம்ம வந்து வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிக்கணும். இது இன்ட்ராடேக்கு மட்டும் வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிக்கணும். வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா இல்லைனா இது கீழே சஸ்டெயின் ஆகுதா வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி புல்லிஷ் செட்டப்பாக பேரிஷ் செட்டப்பாக அப்படி நம்ம வந்து படிக்கணும், ரைட்? சிம்பிள் கைஸ், அவ்வளோ கஷ்டம் இல்லை. நான் வந்து செட்டப் ஸ்ட்ரக்சர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் டஃப் ஆக போகுது. ஸோ இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக டஃப் ஆக போகுது. ரைட் நவ் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு நெக்ஸ்ட் வீக் பக்கா ஸ்கேல்பிங் இருக்கும், இல்லைனா நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் டஃப் ஆக போகுது. ஆப்ஷன் செல்லருக்கு நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஓடிஎம் ஸ்ட்ராட்டஜிஸில் டோன்ட் கோ ஃபார் எப்படி சொல்லுவாங்க எட் த மணி ஸ்ட்ராட்டஜிஸ் போகாமல் ஓடிஎம் போங்க. ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு தான் போங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் வந்து அகைன் நான் சஜஸ்ட் பண்ண முடியாது, நான் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியாது, இதான் பை பண்ணிக்கோங்க செல் பண்ணிக்கோங்க சொல்ல முடியாது. என்னோட அனாலிசிஸ், என்னோட ஐடியாஸ், என்னோட வியூஸ் தான் ஷேர் பண்ண முடியும். ஆல்ரைட், தேங்க்யூ கைஸ், I'll see you in the next video. மிட் வீக்கில் திரும்பி மீட் பண்ணலாம். ஏன்னா மிட் வீக் வீடியோ தேவை, எப்படி மார்க்கெட் திரும்புது, எப்படி நம்ம வந்து பார்க்கணும், அது வந்து அப்டேட் மிட் வீக்கில் கொடுப்பேன். ரைட் நோ ஐ ஹோப் இவ்வளோ போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் 2 days வரைக்கும் என்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும், இந்த எப்படி மெத்தட் ஃபாலோ பண்ணணுன்ட்டு. ஆல்ரைட், I'll see you again next video. Till then, take care and be safe.